உங்களோட பேர் என்னங்க மேம்? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்திருக்கீங்க? என்னோட நேம் நவீனா. நான் மதுரையிலேருந்து வரேன். என்னோட ரேங்க் வந்து 52. நான் ஏஇ இன் டிஎன்பிடிசிஎல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. எப்போ இன்ஜினியரிங் முடிச்சீங்க? எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? நான் 2016 பாஸ்ட் அவுட் 16 பிஜி. ஓகே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு டிஎன்இபி தான் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் பிசியில் கொடுத்துருக்கறனால ஒரு 2 இயர்ஸாக தான் டிஎன்இபி எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதான் என்னோட ஃபஸ்ட் அட்டம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகே. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். ஒரு ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. முன்னாடி என்ன வேற எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்களா? இதுக்கு முன்னாடி டிஆர்பி எல்லாமே டெக்னிக்கல் ஓரியன்டட் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து டிஎன்இபி வந்து எக்ஸாம் ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணுறோம். ஓகே. இப்போ உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் நம்ம எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க. 10 யூனிட்ஸ் இருக்கு. அதுக்கு என்னென்ன புக்ஸ்ல படிக்கலாம், எப்படி படிக்கலான்றதை ஷேர் பண்ணுங்க. டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு நோட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு 1 இயர் ஆகும் சாலிடாக. நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ரிப்பீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு, இதுதான் ப்ரொசீஜர். கண்டிப்பாக டெஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அப்போ தான் நம்மளை அனலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 5 டேஸ் நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே எப்போ 1 டே வருதோ அப்போ தான் நம்ம ரிவிஷன் ஸ்டாப் பண்ணணும். ரிப்பீட்டாக ரிவிஷனும் ப்ராக்டிஸும் எடுத்தோம்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே. இப்போ 10 யூனிட் இருக்கு இல்லையா? எதுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு சொல்லுங்க. 10 யூனிட்ஸில் வந்து எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸு, பவர் சிஸ்டம், அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம், சர்க்யூட் தியரி, இது 4ஐயும் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணால் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே. ஆனால் கண்டிப்பாக எல்லா 10 யூனிட்ஸுமே கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெயிட்டேஜஸ் அதிகம். அதில் நம்ம கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம காலேஜில் படிச்சது தான் இங்கே படிக்க போகிறோம். ஆனால் காலேஜில் நம்ம வந்து ரிட்டனுக்காக படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமாம். இப்போ வந்து எம்சிக்யூக்காக படிக்கிறோம். ஏதாவது மெத்தட்ஸ் மாற்ற வேண்டியது இருக்குமா? காலேஜஸ்லேருந்தே நம்ம பேசிக்காக படிச்சுக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக எக்ஸாமும் கிளியர் பண்ணலாம். ரெண்டுமே வேறு வேறு கிடையாது. காலேஜ் படிக்கிறப்பவே நம்ம வந்து எக்ஸாமுக்காக படிக்கக்கூடாது. அப்போ இருந்தே நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ்னால் என்ன, டிசி மிஷின்னா என்ன, ஏசி மிஷின்னா என்ன அப்படின்னு எடுத்து நம்ம கரெக்டாக படித்தாலே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து பேசிக்காக படிக்க ஆரம்பிக்கணும். கல்லூரியில் படிக்கும்போது நம்ம நிறைய மக்கப் பண்ணியிருப்போம், நிறைய அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். இதில் எந்த மாதிரி படிக்கணும்? நம்ம மக்கப்பா இல்லை வந்து கான்செப்ட் ஓரியன்டாக இல்லை, படிக்கணுமா? கண்டிப்பாக மக்கப் கிடையவே கிடையாது. ஃபுல்லுமே வந்து கான்செப்ட் ஓரியன்டாக தான். சும்மா பேசிக்காக ஒன்று எடுத்தாலுமே நம்ம அதில் வந்து ஆழமாக அதில் என்ன இன்டெப்த்தாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் எந்த ஒரு எம்சிக்குமே அட்டன் பண்ண முடியும். இப்போ 4 யூனிட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ அதுக்கான சோர்ஸ் என்ன சோர்ஸில் படிக்கலாம்? நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸா, இல்லை காலேஜில் நம்ம ரெஃபர் பண்ண புக்ஸா, எதை படிக்கலாம்? இல்லை, எல்லாமே வந்து நம்ம காலேஜில் யூஸ் பண்ண புக்ஸே யூஸ் பண்ணலாம். அதுலேருந்து அந்த புக்கில் இருந்து அது ரா மெட்டீரியல் மாதிரி இருக்கும். அதுலேருந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். 10 யூனிட்ஸ்க்குமே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஜிஎஸ் பேப்பர் எந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்றதை ஷேர் பண்ணுங்க. ஜிஎஸ் வந்து நான் டெப்த்தாக படிக்கலை. நான் வந்து யூடியூப் சேனல்ஸ் தான் ரெஃபர் பண்ணேன். ஜஸ்வர் சாரோடது, அப்புறம் குருநாத் சாரோடது, இந்த மாதிரி சேனல்ஸ் தான் ப்ரெஃபர் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அது வந்து நான் ஸ்கூல் புக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலை. அது வந்து யூடியூப் சேனல்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணி நான் அந்த மாதிரி தான் அது அட்டன் பண்ணேன் ஜிஎஸ். ஓகே. ஆப்டிடியூட் வந்து மின்னல் வேக கணிதம், அதில் வந்து டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போ உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பருக்கு என்னென்ன யூடியூப் சேனல்ஸ்லாம் நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஆர்கே எலக்ட்ரிக்கல் கிரிட், இப்போ வந்து ஆர்கே எலக்ட்ரிக்கல் நெஸ்ட்டுன்னு அது அப்டேட் ஆயிடுச்சு. அந்த சாரோடது ஃபுல்லுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டுமே பார்க்க வேண்டிய சேனல். சார் வந்து கோர்ஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க. அதுலேருந்து தான் நான் பேசிக்காக நோட்ஸ் ஃபுல்லுமே எடுத்தேன். நான் டீச்சிங் லைனில் இருந்தப்பையும் சாரோட தான் ரெஃபர் பண்ணுவேன். யார் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினச்சாலுமே நீங்கள் சாரோடது ரெஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஏஐக்கு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி 6 ஆண்டுகள் வேறு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். டிஆர்பி அந்த மாதிரி டெக்னிக்கல் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க. அப்போ கிளியர் பண்ண முடியாததுக்கும் இப்போ கிளியர் பண்ணதுக்கும் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி மாற்றினீங்களா? அந்த மாதிரி எதுவும் பண்ணீங்களா? ஆமாம், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் தான் எடுக்கலை. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே கான்செப்ட் தெரியும், எல்லாமே தெரியும். பட் நான் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கவே இல்லை. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், எப்போ டெஸ்ட் எழுதுறோமோ அப்போ தானே நம்மளால் டைம் மேனேஜ் பண்ண, இது மட்டும்தான் நான் பண்ண
ப்ரீவியஸ் இயரில் பண்ண மிஸ்டேக்கை நான் இப்போ ரெக்டிஃபை பண்ணது டெஸ்ட்டு தான். ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்து படிக்கிறதுலையே மேம், ஒரு திருமணம் ஆயிட்ட பிறகு படிக்கிறது வந்து டிஃபிகல்ட் இல்லையா? நிறைய வேலைகளுக்கு இடையில நீங்கள் நேரத்தை ஒதுக்கி படிக்க வேண்டியதாக இருக்கும். எப்படி உங்களுக்கான நேரத்தை உருவாக்கிக்கிட்டீங்க? அது நம்ம கண்டிப்பாக மேரேஜ் ஆயிருந்தோம்னா நான் கண்டிப்பாக ஃபேமிலியோட சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டு, என்னோட அம்மா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மதர் இன் லா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. என்னோட 6 மந்த் சைல்டை கூட அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இருந்தே நான் இந்த எக்ஸாமுக்கு 1 இயராக ரொம்ப என்னோட ஜாப்பெல்லாம் விட்டுட்டு தான் படித்தேன். அப்போ அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த ஜேர்னியில் எப்பயாச்சும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்லாம் தோணியிருக்கா உங்களுக்கு? விட்டுட்டு போகலான்லாம் நினச்சிருக்கீங்களா? சம்டைம்ஸ் யோசிக்க தான் செய்வோம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது. இடையில ஒரு கொரோனா 2020லேருந்து 2024 வரைக்குமே எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வரல. அப்போல்லாம் நான் திரும்ப காலேஜுக்கு போயிடுவேன், ஒர்க்குக்கு போயிடுவேன். அப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் எல்லா ஒர்க்கையும் ரிசைன் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக. இது அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி குரூப் 4 குரூப் 2 மாதிரி பல்கான இது வராது நோட்டிஃபிகேஷன்ல. இது ஆமாம், வராது. கண்டிப்பாக. இதில் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். 200 300 இல்லை அதிகபட்சமாக 400 500 அந்த மாதிரி தான் வரும். அப்போ வந்து காம்படிஷனும் அந்த அந்த ரேஞ்ச் பண்ண பார்க்கும்போது கம்மி. ஆனால் நான் எல்லாருமே இன்ஜினியரிங் படித்தவங்க தான் வராங்கன்றதுனால எல்லாருமே டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஆசோலேஷன் மைண்ட்லாம் இருந்ததா உங்களுக்கு? ஆசிலேஷன் மைண்ட் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம வந்து டெக்னிக்கலி நம்ம டெஸ்ட் எழுதுறப்பே நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது. ஏன்னா இப்போலாம் டெஸ்ட்லேயே நம்ம தமிழ்நாடுல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இந்த மாதிரி தான் அட்டன் பண்ணுறாங்க. அப்போவே நமக்கு ஓரளவு ரேங்க் தெரிஞ்சிருது, நமக்கு கிளியர் ஆகிடுமா ஆகாதாங்கிறது. அதனால் ஆசிலேஷன் ரொம்ப இல்லை, லைட்டாக தான் இருந்தது. ஓகே. இப்போ நீங்கள் எப்படி நேரத்தை பிரிச்சுப்பீங்கன்னு சொல்லுங்கள். டெக்னிக்கலுக்கு இவ்வளோ நேரம் ஒரு நாளில் ரொம்ப குறைவான நேரம் தான் கிடைக்கும். அதில் டெக்னிக்கலுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? ஜிஎஸ் ஆப்டிடியூடுக்கு எப்படி ஒதுக்குவீங்கன்னு சொல்லுங்கள். மினிமம் 8 ஹவர்ஸ் படிக்கணும். பட் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு டைமே இருக்காது. ஸோ மார்னிங் ஃபுல்லுமே நான் என்னோட டெக்னிக்கல் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். லஞ்சுக்கு அப்புறம் நம்மளோட ஆப்டிடியூட் ஃபுல்லுமே போட்டு பார்ப்பேன். அப்புறம் ஈவினிங் ஒரு 7:30 போல் வந்து ஜிஎஸ்க்கு ஒரு 2 ஹவர்ஸ் அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டெக்னிக்கலில் தான் ஸ்கோரும் எடுத்தேன். டெக்னிக்கல் தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். உங்கள் ஸ்லீப் சைக்கிள் எப்படி இருக்கும் இப்போ? ஸ்லீப் சைக்கிள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் தூங்கினேன். அப்புறம் எக்ஸாம் பக்கத்தில் வர வர ரொம்ப ஸ்லீப் டைம்லாம் குறைய தான் செஞ்சுச்சு. குறைஞ்சிச்சு. ஓகே. உங்கள் கணவர் வீட்டில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க உங்களுக்கு? ஆமாம், என்னோட கணவர் தான் நான் மேரேஜுக்கு அப்புறம் என்னோட டெஸ்ட் பேட்ச்சு ஒவ்வொரு தடவையும் மோட்டிவேட் பண்ணுவார். இந்த ஜெராக்ஸ் எடு, எதுவுமே சாஃப்ட் காப்பி வச்சு படிக்காத, எல்லாத்துக்குமே ஹார்ட் காப்பி எடுத்து கொடுத்துருவாரு. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்க. ஒரு நீண்ட ஜேர்னி, ஒரு ட்ரீம் ஃபில்ஃபில் பண்ணியிருக்கீங்க. முதல் முயற்சியிலே வெற்றி பெற்றிருக்கீங்க. எப்படி இருக்கு இப்போ? இது டிஎன்இபியில தான் முதல் முயற்சி. ஆனால் பல தோல்வி பார்த்துருக்கோம். அதுதான் இதில் முதல் முயற்சி ஒரு 6 ஆண்டு பயணம்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு இப்போ வெற்றி பெற்றது எப்படி இருக்கு? அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அது ஓகே. நீங்கள் யாருக்கு இதில் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லலாம். ஜேர்னி இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். யாருக்கு தேங்க்ஸ்னால் என் அம்மாவுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்.